வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்று இரவு நியூஸ் பார்க்கும்பொழுதே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. அதாவது நம்ம சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி அவர்கள் காரில் போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டு, ஸ்பாட்லேயே இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்று திரையுலகத்தையே உலுக்கிருச்சு. அதை பார்க்கும்பொழுதே நமக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. அவர் இப்போ ஆக்டிவாக ரொம்ப நாள் கேப் விட்டு ஒரு படம் தயாரிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவர்லாம் ஏராளமான புதிய இயக்குநர்களை உருவாக்குனவர். ஒரு கதையோடு போய் நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், நல்ல கதை இருந்ததுன்னா இயக்குனர் ஆகலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் அப்படின்னா அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தான். அது விக்ரமனுடைய புது வசந்தமாக இருக்கட்டும், நம்ம லிங்குசாமியுடைய ஆனந்தமாக இருக்கட்டும், லவ் டுடே, இந்த மாதிரியான ஏராளமான படங்கள். அவர் எத்தனை டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ், யங் டைரக்டர்ஸ் உருவாக்கியிருக்காரு, எத்தனை வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 99 படம் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். விரைவிலேயே 100வது படமும் எடுக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப விஷாலை வச்சு மகுடம்னு ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு படம் கதை யாரோ சொல்ல போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல இந்த படம் வெளிவரட்டும், வெற்றி பெறட்டும், அதுக்கப்புறம் நான் அடுத்த படத்தை தயாரிக்கிறேன். ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாங்க எடுத்த மாதிரி இல்லை, நாங்க சிக்கனமா படம் எடுப்போம், அது பெரிய வெற்றி பெறும். ஆனால் இன்னைக்கெல்லாம் பயங்கரமா செலவு ஆகுது, ஹீரோ சம்பளம் இதெல்லாம் ரொம்ப கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் விஜய் எல்லாம் வச்சு படம் எடுத்த பொழுது விஜயோட சம்பளம் தான் கம்மி. இன்னைக்கு அந்த சம்பளத்தெல்லாம் சொன்னா விஜய் கதை சொல்ல கூட உள்ள விட மாட்டாரு. அந்த மாதிரி நிலைமை, அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு. அவர் 100வது படம் விஜய் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் அது நடக்கலை. ஏன்னா விஜயும் அரசியலுக்கு போனாரு, இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. ஸோ அந்த கதை வேற. பட் ஜீவா ரொம்ப அவர் அழுததெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த், அதே மாதிரி லிங்குசாமி, விக்ரமன், அவங்கெல்லாம். விக்ரமன் வீடியோ போட்டிருக்காரு. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்ட காலத்தில் போய் அவர்கிட்ட கதை சொன்ன உடனே, புது வசந்தம் நல்லா இருக்கியா கதை, நம்ம படமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்பிக்கை கொடுத்து ஆரம்பித்தது தான் புது வசந்தம். அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. புது வசந்தத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது விக்ரமனை உருவாக்குனது சூப்பர் குட்டு தான். கே எஸ் ரவிக்குமாருக்கு முதல்ல புரியாத புது படத்தை கொடுத்து அவர் வேற ஒரு கதையை சொல்லும் பொழுது, இல்லை கன்னடத்தில் ஒரு படத்தை வாங்கியிருக்கேன், இதை ஒரு 15 நாளில் எனக்கு எடுத்து கொடுங்க ரவிக்குமார்னு சொல்லி அந்த படத்தை முதல்ல எடுத்து அது ஓரளவு சுமாரான வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் அவருக்கு சேரன் பாண்டியன் படம் கொடுத்து, அதுக்கப்புறம் நாட்டாமை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், நாட்டாமை வெற்றிக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கக்கூடிய கமலஹாசன், ரஜினிகாந்த் எல்லாம் ரவிக்குமாரை கூப்பிட்டது. முத்து, அவை சண்முகி, அந்த மாதிரி படங்கள். அப்புறம் கமலை வச்சு 5 படம் பண்ணாரு, ரஜினியை வச்சு 4-5 படம் பண்ணாரு. அவர் நம்பர் 1 டைரக்டர் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி சூப்பர் குட் ஏராளமான இயக்குநர்களை உருவாக்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு காலமாயிட்டாருங்கிற செய்தி உள்ளபடியே நமக்கு மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. அவர் மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள். லேட்டஸ்டாக கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அமெரிக்கா கிளம்பிட்டாரு. ஸோ இஸ் டிராவலிங் டு அமெரிக்கா. அவருடைய அடுத்த பட வேலைகள் அது சம்பந்தமான மேக்கப் சம்பந்தமான வேலைகளுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ கமலஹாசன், ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம், அந்த படத்துக்கான ஒர்க்கு, அது சில இது மேக்கப் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கு, அதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று ராஜ்கமலுடைய செய்யோன் திரைப்படம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் இந்த எலெக்ஷன் நடந்ததுனால சில இடங்கள்ல பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் டயத்தில் கொடுக்க மாட்டாங்க, பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷனை கவனிக்கிறது தான் அவங்களுடைய முதல் பணியாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது படப்பிடிப்பு நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பொது இடத்துல நடத்துறதா இருந்தால் அது ஏராளமான சிரமத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அவங்க பர்மிஷன் கொடுக்கல கவர்மெண்ட் சைடில். ஸோ அதனால தான் படப்பிடிப்பு ஆரம்பிக்கலை. இன்னொரு 20 நாள் கழித்து ஆரம்பிச்சிடும் படப்பிடிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஸோ அப்போ மே 20ஆம் தேதிக்கு மேலே சேயோன் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும். ஸோ இது கமலஹாசன், ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிறது வெரி மச் ஆன். இந்த கவர்மெண்ட் மாறிடுச்சு அதனால படம் இல்லை அப்படின்லாம் சில பேர் கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது பிளான் பண்ணபடி கரெக்டாக இந்த படப்பிடிப்பு செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பிச்சிடும். நம்ம ராஜீவ் மேனனே அதான் பேட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி சில ஒர்க்லாம் அவங்களுக்கு பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் இதுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி எல்லாமே கரெக்டாக KH 237 இருக்கட்டும், ரஜினிகாந்துடைய 173 இருக்கட்டும், இந்த படம் எல்லாமே வெரி மச் ஆன்.
எதுவும் கேன்சல் கிடையாது. ரூமர்ஸை நம்ப வேண்டாம். உலகநாயகன் அவர்கள் அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் மற்ற தகவல்கள்லாம் எல்லாமே வரும். இனிமேல் நம்ம சினிமாவில் பிஸியாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நண்டு ஜெகன், அதாவது விஜய் டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ணவர், இந்தியன் டூவில் நடித்தவர், அயன் படத்துலலாம் நடித்தவர், தீவிர உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். ஸோ அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். என்னென்னா, டைரக்டர் சங்கர் வந்து அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னா நேரடியாக பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு அப்படின்னோடனே அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு டைரக்டர் சங்கருக்கு. சார், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அவரும் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, உங்களை பார்க்க முடியுமான்னு சங்கர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படின்னா, படப்பிடிப்பு தலங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஒர்க்கு சம்மந்தமாக தான் சங்கர் சாரோட பேசியிருக்காரு. அது இல்லாமல் முதல் தடவையாக அவரை பார்க்க போகிறவங்க அப்படின்னோடனே ஒரு ஆங்ஸியஸாக போயிருக்காரு, ஒரு கொஞ்சம் டென்ஷனோடய போயிருக்காரு. அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. வீட்டில் போய் பார்த்துருக்காரு. அங்கே பார்த்தா அவர் ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸாக, பயங்கரமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு, அடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டு நம்மளை வந்து பயங்கர என்கேஜிங்காக வச்சிருக்காரு. நாங்கள் வந்து சினிமா பற்றி பேசணும், வாழ்க்கையை பற்றி பேசணும், உணவுகளை பற்றி பேசணும், குரோசாவை பற்றி பேசணும், உலகநாயகனை பற்றி பேசணும், வேல்பாரி பற்றி பேசணும், சங்கர் சாருடைய பழைய படங்களை பற்றி பேசணும், இந்தியன் 2, இந்தியன் 3ன்னு பல விஷயங்கள் பேசணும், ஆன்லைன் வேர்ல்டு, புக்ஸு, அப்புறம் டின்னர். அவர் ஒரு பிரமாதமான ஒரு டின்னர் எனக்கு கொடுத்தாரு, வீட்டிலேயே சமைக்கப்பட்ட உணவு. நான் வந்து ஒரு மணி நேரம் மீட்டிங்னு போனேன், ஆனால் அங்கே 5 மணி நேரம் நாங்கள் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கோம். நான் வீட்டுக்கு வரும்பொழுது இரவு 1 மணி. என் ஹார்ட் வந்து, அதாவது இதயம் வந்து ரொம்ப நிறைஞ்சு போய் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஒரு வாமாகவும் அது இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெகன் சொல்லியிருக்காரு. அதாவது சங்கருக்கும் மிகவும் பிடித்த நடிகர், முதல்ல அவருக்கு பிடித்தது வந்து நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் அவருக்கு பிடித்த நடிகர் உலகநாயகன் கமலஹாசன். அவர் வந்து தியேட்டரில் அவங்க அம்மாவுக்கு படம் பார்க்க போகிறப்ப தியேட்டரில் அவங்க அம்மாவுக்கு வைத்த வலி வந்து அந்த படத்தில் கதாநாயகன் சிவாஜி, அவரோட பேர் சங்கர், அதை வச்சு தான் அவருக்கு சங்கர்னு பேர் வச்சாங்க. அந்த அளவு சினிமாவோடு இணைந்து வந்தவர். திருப்பி வேல்பாரி கொடுத்து அவர் திருப்பி ஜெயிக்கணும், சங்கர் மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாபெரும் இயக்குனர். அவர் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுக்கணும். 2 உலகநாயகன் விசிறிகள் சேர்ந்து அவரை பற்றி பேசாமல் இருப்பாங்களா? ஸோ அப்படிதான் ஆண்டவரை பற்றி பேசியிருக்காங்க. சமீபத்தில் சுஜாதா அவர்களுடைய பிறந்தநாள் May 3 அன்னைக்கு நான் கிண்டில்ல வந்து அவருடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அதில் திருப்பி ஒரு மறுவாசிப்பு வாசித்தேன். அதில் ஒரு பர்டிகுலர் 2வது ஒரு அத்தியாயம், அதில் வந்து ராவீரா அப்படின்னு ஒருத்தரை பற்றி எழுதியிருப்பாரு. அவரை பற்றி எழுதும்பொழுது இந்த வரிகள்: அவரிடம் எனக்கு ஒரு வசீகரம் இருந்தது, அதே சமயம் அவர் மேல் காரணம் இல்லாமல் ஒரு இரக்கமும் ஏற்பட்டது. ஏதோ ஒரு வகையில் கண்களிலோ அல்லது சற்றே உயர்ந்த தோற்றத்திலோ அவர் ஒரு வகைப்பட்ட மானிடனின் அத்தனை சோகங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பவர் போல, ஏதோ ஒரு வைஷ்ணவ இயேசு கிறிஸ்து போல தோன்றினார். அவர் சுமந்த சிலுவை என்ன என்பது பல வருஷங்கள் கழித்து தான் புரிந்தது. இந்த வைஷ்ணவ இயேசு கிறிஸ்துவையும் வைஷ்ணவத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு வந்து நம்ம சுஜாதாவை தவிர வேற யாராலையும் எழுத முடியாது.